நிரந்தரமா பிரிஞ்சிருவேன்னு பயமா இருக்குப்பா. இனிமேல செத்தாலும் சாவேன தவிர அவ கூட சேர்ந்து வாழ மாட்டேன். துளசி, அப்பா தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? தூக்கம் இல்லையா? இல்லப்பா. எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு கவலைப்படுறவங்களுக்கு தூக்கம் முழுசா வராதுமா. இன்னைக்கு முழுக்க நீ போலீஸ் ஸ்டேஷன், மாப்பிள்ளை வீடு, நம்ம வீடுன்னு அலைஞ்சு தெரிஞ்சிருக்க. மனசும் உடம்பும் ரணமாற அளவுக்கு அழுது தீத்திருக்க. அந்த அலுப்புலையாவது நீ கொஞ்சம் தூங்கி இருப்பேன்னு நினைச்சேன். இல்லப்பா, படுத்தாலும் எனக்கு தூக்கம் வராது. உன் வேதனை எனக்கு புரியாம இல்லம்மா. ஆனா தூங்காம இப்படி தனியா நின்றுட்டு இருந்தா மனசு எல்லாத்தையும் யோசிக்க சொல்லும். அப்புறம் ஒரு சின்ன பிரச்சனை கூட உனக்கு பூதாகரமா தெரியும். எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்சம் நேரம் தூங்கு, மனசு லேசாகுமா. அப்பவாவது தெளிவா நிதானமா யோசிக்க முடியுதான்னு பாப்போம். வா, கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு. இல்லப்பா, எனக்கு இப்படியே கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. நீங்க போய் தூங்குங்க, நான் அப்புறமா வரேன். காலையில நீங்க டியூட்டிக்கு போகணும்ல. இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல என்னால நிம்மதியா போய் வேலை பார்க்க முடியுமான்னு தெரியலம்மா. நேத்து வரைக்கும் மாப்பிள்ளை கிட்ட சமாதானமா பேசி உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கலான்ற நம்பிக்கையோட இருந்தேன். ஆனா இன்னைக்கு அவங்க 2 பேரும் ஸ்டேஷன்ல நடந்துகிட்ட விதத்தை பார்த்தா அந்த நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சுமா. அது எப்படிமா? என்னதான் பெத்த தாயா இருந்தாலும் அவங்க பண்ற சூழ்ச்சியும் சூதாடித்தனமும் இவருக்கு புரியாமையா இருக்கும். அவங்க கடவுளாவே இருக்கட்டும், ஆனா எப்படியா கண்மூடித்தனமா நடந்துக்கிறது? அது அம்மா மேல வச்சிருக்கிற நம்பிக்கை இல்லப்பா, என் மேல வச்சிருக்கிற வெறுப்பு. அவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணதுக்கு காரணமே நான் தாங்கிற மாதிரி நம்பிட்டு இருக்காரே. அவங்கள பார்க்க 2 தடவை நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். ஒரு வார்த்தையாவது அவங்கள பத்தி நான் தப்பா பேசிருப்பேனா? இல்ல என் கைப்பட எழுதி கம்ப்ளைண்ட் கொடுத்தத அவர் நேர்ல பார்த்தாரா? எல்லாம் தெரிஞ்சிருந்து என் மேல கோவப்படுறாருன்னா என்னை வெறுத்து ஒதுக்க அவருக்கு ஒரு காரணம் தேவையா இருக்கு. ஒரு வருஷமா நீ அவரோட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்க. நீ யாரு, எப்படிப்பட்டவன்னு அவருக்கு தெரியாது. இன்னொருத்தி காலில் விழுறதா அவமானமா நினைக்கிறேன் நீயா? அவரை உன் காலில் விட சொல்லுவ. இதை கூட புரிஞ்சுக்காம அவங்க அம்மா சொல்றத வேத வாக்கா நம்பிக்கிட்டு இருக்காரு. கட்டின பொண்டாட்டி மேல இப்படியா நம்பிக்கை இல்லாம இருக்கிறது? சரி விடுங்கப்பா, என்னை எதிரியா நினைக்கிற வரைக்கும் நம்ம பேசுற எந்த நியாயத்தையும் அவர் கேட்க போறதில்ல. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு உண்மை தெரிஞ்சு அவர் வருத்தப்படுவாரு. வாழ்க்கையை தொலைச்சிட்டு உண்மை தெரிஞ்சு மட்டும் என்னமா பண்ண போறாரு? அவரோட அப்பாவித்தனத்தால உன்னோட வாழ்க்கை தானமா நாசமா போகுது. என் புருஷனை விட்டு நான் நிரந்தரமா பிரிஞ்சிருவேணும்னு பயமா இருக்குப்பான்னு நீ சொன்னிய. அந்த விஷயம் உண்மை ஆயிடுமோன்னு நான் தவிச்சுட்டு இருக்கேன்மா. என் வேதனையை நான் போய் யாருக்கிட்ட சொல்றது? ஒரு தகப்பனா நான் தான் உனக்கு தைரியம் சொல்லணும். ஆனா என்ன பண்றதுன்ற குழப்பத்துல கையால் ஆகாதவனா நிக்கிறேன். என் பொண்ணை இப்படி நிர்கதியான நிலைமையில பாப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லம்மா. அப்பா, நீங்க நினைக்கிற அளவுக்கு என் வாழ்க்கை ஒண்ணும் முடிஞ்சு போகல. அப்பாவியா வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சிட்டு இருக்கிற பொண்ண காலம் அடிச்சு திருத்தணும்னு முடிவு பண்ணிருக்கு. அதனாலதான் எனக்கு இந்த வேதனை எல்லாம். உங்கள மாதிரிதான் அவரோட இனிமே சேர்ந்து வாழறது நடக்காத காரியம் நம்பிட்டு இருந்தேன். இப்ப நிதானமா யோசிச்சு பார்த்தாதான் புரியுதுப்பா. தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. நம்மளால முடியலன்னா என்ன? இந்த பிரச்சனை தீரவே தீராதன்னு ஏன் முடிவு பண்ணணும்? யாரால முடியுமோ அவங்கள வச்சு பேசுவோம். அவர் புரிஞ்சுக்கிற வரைக்கும் பொறுமையா காத்துட்டு இருப்போம்ப்பா.
உனக்கு அந்த நம்பிக்கை இருக்கா? இருக்குப்பா. எங்களுக்குள்ள இருக்கிற ஒரே பிரச்சனை நாங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற பாசம்தான். எங்களோட பாசத்தை இன்னொருத்தி பங்கு போட்டு கூடாதுன்னு நினைச்சு ஆவேசப்பட்டேன் பாருங்க. அதுதான் இந்த பிரச்சனையோட முத காரணம். சாருங்கிற துரோகிய ஜெயிக்க எத்தனையோ வழிங்க இருக்கு. அவளுக்காக இவரோட நான் சண்டை போட்டேன் பாருங்க. அதுதான் நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. என்னோட தப்பு நான் தான்ப்பா சரி பண்ணி ஆகணும். எங்களுக்குள்ள பிரச்சனை வந்து நாங்க பிரிஞ்சது கூட ஒரு விதத்துல நல்லதுன்னு தோணுதுப்பா. இத்தனை நாளா அப்பாவையா அசடா ஒரு முட்டாளா இருந்திருக்கோன்னு இப்பதான்ப்பா புரியுது. ஒன்னா இருக்கலான்னு புவி மாமா சொன்னப்போ அவர் வேண்டாம் தான் சொன்னாரு. நான் தான் அத்தையை திருத்திட முடியுங்கிற நம்பிக்கையில இவரை வற்புறுத்தி கூட்டிட்டு வந்தேன். அதோட பலனை தான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன்ப்பா. அத்தனை பிரச்சனைக்கும் காரணம் நான் தானே அத்தை அடிக்கடி சொல்லுவாங்களே, அதை இப்ப நான் ஒத்துக்கிறேன். என்னோட அப்பாவித்தனமும் அறியாமையும் தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம். அவர் பேச்சை கேட்டு தனியா இருந்திருந்தா நாங்க காசு இல்லாம கஷ்டப்பட்டாலும் சந்தோஷமா ஒன்னா இருந்திருப்போம். இப்படி பிரிஞ்சு வேதனைப்படுற நிலைமை வந்திருக்காது. யோசிச்சு பார்த்தா இது முழுக்க முழுக்க என்னோட தப்பு தான்ப்பா. இது நான் தான் சரி பண்ணி ஆகணும். என்னால சரி பண்ண முடியும்பா. நீ நம்பிக்கையோட பேசுறதெல்லாம் சரிதாம்மா. அப்படி நடந்தா எனக்கும் சந்தோஷம்தான். ஆனா எப்படி நடக்கும்? உன் மாமியார் உன்னை வீட்டுல சேர்க்க கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்காங்க. உன் புருஷன் அவங்க அம்மா சொல்றத கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு பின்னாடியே போய்கிட்டு இருக்காரு. அவங்க 2 பேரும் மனசையும் மாத்தி எப்படி வழிக்கு கொண்டு வருது? இனிமே அத்தையை நினைச்சு நான் கவலைப்படுறதா இல்ல. அவங்களா புரிஞ்சுக்கிறப்ப புரிஞ்சுக்கிட்டோம். அவருக்கு என் மேல இருக்கிற சந்தேகத்தை எப்படியாவது தீர்த்து வைக்கணும். அதை பத்தி தான் இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். சொல்லுமா, என்ன பண்ணலாம் சொல்லு. லாவண்யா நல்லபடியா அவ புருஷன் வீட்டுக்கு போயிட்டா அவருக்கு என் மேல இருக்க கோபம் குறையும். என் மேலேயோ மோகன் மேலேயோ எந்த தப்பும் இல்லைங்கிறத அவருக்கு புரிய வைக்கணும். நானோ இல்ல நீங்களும் இதை சொன்னா அவர் புரிஞ்சுக்க மாட்டாரு. நிதிஷோட அப்பா சொன்னா அவர் புரிஞ்சுப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால நான் அவர்கிட்ட போய் பேசலாம்னு நினைக்கிறேன்ப்பா. இல்லம்மா, அவரும் மாப்பிள்ள மாதிரி மோகனாலதான் லாவண்யாக்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு நினைச்சு கோவப்பட்டா? இல்லப்பா, எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியும். உண்மையை எடுத்து சொன்னா பொறுமையா கேட்பாரு. நடந்ததை விளக்கி சொன்னா கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு. எனக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்குப்பா. மோகன் மேல எந்த தப்பு இல்லைனாலும் அவனால லாவண்யா பாதிக்கப்பட்டு இருக்காங்கிறது உண்மை. நம்மளால லாவண்யாவுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதை நாம தான்ப்பா தீர்த்து வைக்கணும். அது மட்டும் இல்ல, நிதிஷ் அப்பா கிட்ட நான் சாருவை பத்தி பேச போறேன். ஆமாப்பா, நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி அவர்கிட்டயே இதை என்ன பண்ணலான்னு சொல்லி தீர்வு கேட்க போறேன். குறைஞ்சபட்சம் சாருவால இனிமே பிரச்சனை வராத அளவுக்காவது பாத்துப்பாரு. கண்டிப்பா அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாருப்பா. எனக்கு நீ சொல்றது சரின்னு தான் படுது. சாருவை பத்தி அவங்க பெரியப்பா கிட்ட பேசுறதுதான் சரியா இருக்கும். நானும் கூட வரேன். வேணாப்பா. ஏம்மா? சித்திக்கு தெரிஞ்சா ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. உங்களையும் நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. அதுக்காக இது உன்னோட பிரச்சனை, நீயே பாத்துக்கன்னு என்ன வேடிக்கை பார்க்க சொல்றியா? உன் சித்தி அப்படிதான். நான் உன் கூட வரேன், போறோம், அவ்வளவுதான். இப்பதாம்மா என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைச்சிருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட உன்னோட எதிர்காலத்தை பத்தி நினைச்சு நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். ஆனா இப்போ எல்லா பிரச்சனைக்கும் ஒரு விடிவு காலம் இருக்குன்னு நீ தைரியமா பேசின பாரு. அந்த நம்பிக்கை தாம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இனிமே நான் நிம்மதியா தூங்குவேன். வா, கொஞ்ச நேரம் தூங்கு. நாளைய பொழுது நல்ல பொழுதா விடியட்டும். வா. நானும் துளசியும் எங்க மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டி தீர்த்துட்டோம். உங்க குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனைக்கு என் மகனும் ஒரு வகையில காரணமா இருந்திருக்கான். வருத்தமா தான் இருக்கு. அதுக்காக துளசி மேல கோவப்பட்டு அவன் ஒண்ணு வேணும்னு பண்ணலையே. அதுவும் இல்லாம நம்மளோட நல்ல நேரம் லாவண்யாவுக்கும் அவ வயிற்றுல வளர்ற குழந்தைக்கும் எந்த விதமான ஆபத்தும் இல்லை. அதை நினைச்சா எனக்கு கொஞ்சம் ஆறுதலா தான் இருக்கு. என்னோட வருத்தமெல்லாம் இப்ப துளசியை பத்தி தான். ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உதாரணமா நீங்க இருந்தீங்கம்மா. நீயும் தமிழும் எவ்வளோ அந்யோன்யமா இருந்தீங்கன்னு எனக்கு தெரியுமா. அவரை விட்டு பிரிஞ்சு போற அளவுக்கு உங்களுக்குள்ள பிரச்சனை ஆயிருக்குன்னா அதுவும் எங்க வீட்டு பொண்ணு சாருவால. உங்ககிட்டயே வந்து அவங்கள பத்தி புகார் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இல்லம்மா, சாருவை பத்தி ஏற்கனவே எனக்கு தெரியும். சாருவை பொண்ணு பார்க்க வந்த டாக்டர் மூலமா அவளை பத்தி எல்லா உண்மையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
இது என்ன தவிர வீட்டில் வேற யாருக்கும் தெரியாது. சாருவோட எதிர்காலம் பாழாயிடக்கூடாதுங்கிற அக்கறையில் மறைச்சிட்டேன். இப்போதான் அது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு புரியுது. அவள் தமிழை மறக்க முடியாமல் தவிக்கிறது, மற்றவங்களுக்கு தெரிஞ்ச அசிங்கமாயிடுமேங்கிற குற்ற உணர்ச்சியில் உள்ளுக்குள்ளேயே புழுங்கிறது, அதனால் ஏற்பட்ட மன அழுத்தத்தில் யாருக்கும் தெரியாமல் ரூமுக்குள்ளேயே வெறியோடு நடந்துக்கிறது எல்லாம் எனக்கு தெரியும். சாரு கிட்ட இதை பற்றி நான் பேசாமல்ல பேசினேன். அப்படி ஒரு நினைப்பே இல்லைங்கிற மாதிரி அவள் மழுப்பிட்டா. அதையும் தாண்டி அவளுக்கு அட்வைஸ் பண்ணேன். அவளும் ஓரளவு சரியான மாதிரி நடந்துக்கிட்டா. ராகவனோட லண்டனுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் முழுசாக எல்லாத்தையும் மறந்துருப்பான்னு நினச்சேன். ஆனால் இன்னும் சீரியஸ் ஆயிட்டான்னு இப்போ தான் தெரியுது. ஏமா, பெங்களூர்ல அன்னைக்கு நைட் சாரு வெறித்தனமாக நடந்துக்கிட்டாலே அதை பற்றி தமிழ்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அவளுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, சொன்னா தப்பாயிடுமேன்னு சில விஷயங்கள் நீ மறைக்கிறனால தான் தமிழ் உன் மேல சந்தேகப்படுறார். உண்மையை சொல்ல நீ ஏன் தயங்குற? இல்லப்பா, சொன்னாலும் அவர் நம்ப மாட்டாரு. சாருவை பத்தி நாசுக்கா நானும் சில விஷயங்களை சொல்லி பார்த்துட்டேன். நீ தேவையில்லாம சந்தேகப்படுற, இனிமே இப்படி நடந்துக்காதன்னு என் மேலேயே கோவப்படுறாரு. அப்படியாம்மா? சாரு அந்த அளவுக்கு தமிழ்கிட்ட தன்னை நல்லவளா காட்டியிருக்கா. இப்போ நீ எடுக்கிற எல்லா முயற்சியுமே உனக்கு எதிராகவே திரும்பிடுது. உன்கிட்ட உண்மை இருந்தாலும் உன்னால் அதை நிரூபிக்க முடியாது. அதனால தான் உங்ககிட்ட வந்து சொன்னா ஏதாவது உதவி பண்ணுவீங்கன்னு. கண்டிப்பா. துளசி என் பொண்ணு மாதிரி தான். துளசியோட வாழ்க்கை மட்டும் இல்லை, இதில் சாருவோட எதிர்காலமும் அடங்கியிருக்கு. இந்த ரெண்டுக்காகவும் நானே முன்ன நின்று இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வந்து ஆகணும். இதை பற்றி நான் ராகவன்கிட்ட பேசுகிறேன். அப்பா, சாரு பண்றது தப்புனாலும் அவங்க மனசால அதை பண்ணல. என்னால அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த கோவத்துல தான் அவங்களே அறியாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு என்னோட வாழ்க்கை முக்கியம்தான். அதுக்காக சாரு எந்த விதத்திலையும் பாதிக்கப்படக்கூடாது. அவங்க மனசு நோகாத அளவுக்கு இதை சரி பண்ண பாருங்க. இதாமா துளசி, சாருவால உன்னோட எதிர்காலமே கேள்விக்குறியாயிடுச்சு. இருந்தாலும் சாரு மனசை நோகடிக்க கூடாதுங்கிறியே. இந்த ஒண்ணுக்காவே உனக்கு எல்லா உதவியும் பண்ணலாமா? இவ மாப்பிள்ளை கூட சண்டை போட்டு வந்ததுலேருந்து எனக்கு தூக்கமே இல்லை சார். இவளோட எதிர்காலத்தை பத்தி நினைச்சு பார்த்தா எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. சார், நீங்க எதுக்காகவும் நம்பிக்கை எழுந்துடாதீங்க. எத்தனையோ பொருத்தமில்லாத ஜோடிங்க வேண்டா வெறுப்பா குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. ஆனா துளசியும் தமிழும் அப்படி இல்ல. வாமா, இந்தாங்க சார் காஃபி. இந்த எடுத்துங்க, சாப்பிடு துளசி. வீட்டுக்கு வந்ததும் துளசி தன்னை பத்தி கூட பேசல. லாவண்யாவை எங்களோட சேர்த்து வைக்கணும்னு அவளை பத்தி தான் கவலைப்பட்டா. இந்த மாதிரி நல்ல பொண்ணுக்கு சாரு வேலை கொடுக்குறான்னா கஷ்டமா தான் இருக்கு. உண்மையை சொல்லப்போனா சாரு மனசுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. கிட்டத்தட்ட மென்டல் பேஷண்ட்னு சொல்ற அளவுக்கு. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. அவங்க கொஞ்சம் கோவப்பட்டு பேசுறாங்க. மத்தபடி நீங்க சொல்ற அளவுக்குலாம் இல்லம்மா. முதல் நம்ம கிட்ட என்ன குறை இருக்குங்கிறத வெளிப்படையா ஒத்துக்கிட்டாகணும். அப்பதான் குணப்படுத்த முடியும். எங்க வீட்டு பொண்ணை பத்தி நானே இப்படி சொல்றதுக்கு வருத்தமாக தான் இருக்கு. ஆனா நான் சொன்னதான் உண்மை. இல்லைனா மாப்பிள்ளைங்கிற பேர்ல போலியான ஒருத்தரை வீட்டுக்கு கூட்டு வந்து எங்களையே நம்ப வச்சிருப்பாளா? நீ உன்னோட பிரச்சனையை சொல்லி முடிச்சிட்ட. நான் சாருவை எப்படி சரி பண்றதுன்னு புரியாம குழம்பிட்டு இருக்கேன். நீ சொன்னதெல்லாம் வச்சு பார்த்தா நான் சாரு கிட்ட நேரடியாக பேசுறதோ இல்லை அட்வைஸ் பண்றதோ சரியா வராதுன்னு நினைக்கிறேன். இதை இப்படியே விட்டாலும் விபரீதத்தில் போய் தான் முடியும். நான் சாருவை பற்றி நேரடியாக ராகவன்கிட்ட பேசினாதான் சரியா இருக்கும். சார், சாருவை பத்தி அபாண்டமா பேசினதா நினைச்சு உங்க தம்பி எங்க மேல கோவப்பட்டா? அது எப்படி? அவன்கிட்ட நான் தானே பேச போறேன். சாரு மேல அவன் உயிரே வச்சிருக்கான். அவ பண்ற தப்புன்னு புரிஞ்சிட்டாலும் இப்படி ஆயிட்டாலேன்னு ரொம்ப வேதனைப்படத்தான் செய்வான். அவன் உடம்பு இருக்கிற கண்டிஷன்ல பார்த்து பக்குவமா தான் பேசி ஆகணும். அவனுக்கு நடந்தது என்னன்னு புரிய வைக்கணும். இதுல நமக்கு சாதகமா இருக்கிற ஒரே விஷயம் அந்த கேசவ் தான். எனக்கு என்னவோ அவன் ஒரு ஃப்ராடா இருப்பான்னு சந்தேகமா இருக்கு. நல்ல மாதிரி நடிச்சு உன்னே ஏமாத்திருக்கானே. அவனை மாதிரியே அவன் ஆரம்பிச்சிருக்கிற கம்பெனியும் ஒரு செட்டப்பா தான் இருக்கணும். நீ அவன் ஆபீஸ்க்கு என்னைக்காவது போயிருக்கியா? அங்க என்ன மாதிரி பிசினஸ் நடக்குது? சரியா தெரியல. ஷேர் ட்ரேடிங் சம்மந்தப்பட்டதுன்னு சொன்னாரு. அடிக்கடி மீட்டிங் இருக்குன்னு பேசிப்பாங்க. சில நாள் நைட் முழுக்க ஒர்க் பண்ணுவாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை. மாப்பிள்ளைன்னு போலியா நடிக்கிறவன் கண்டிப்பா நியாயமான தொழில் பண்ண மாட்டான். நான் அங்க இருக்கிற என்னோட ஃப்ரெண்டை வச்சு அவனை பத்தி விசாரிக்க சொல்றேன். என்னோட சந்தேகம் உண்மையாயிட்டா ராகவன் கிட்ட பேசுறது ஈஸி ஆயிடும். நீ தைரியமா இருமா. இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் வராம எல்லாத்தையும் நான் சரி பண்ணி தரேன்.
ரொம்ப நன்றி சார். இதுல என்ன சார் இருக்கு? நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு பிரச்சனை நாம தானே தீர்த்து வச்சாகணும். இந்த பெருந்தன்மைக்கு தான் நான் உங்களை கும்பிடுறேன். மாப்பிள்ள ஒரு ஊதாரியா ஒழுக்கங்கிட்டவரா இருந்தா கூட துளசியோட தலையெழுத்து அப்படித்தான் விட்டுடலாம். ஆனா மாப்பிள்ள மாதிரி ஒரு நல்ல மனுஷன் இவளுக்கு புருஷனா கிடைச்சது. என் பொண்ணு பூர்வ ஜென்மத்துல ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கா. விதிவசத்தால இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அதை எப்படி சரி பண்றதுன்னு தெரியாம நான் ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நான் இருக்கேன், நீங்க ரொம்ப நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க. அது போதுங்க. என்னங்க எங்க அவரு? மேல இருக்காங்க. இவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? பண்ணது போதாதா? முதல்ல வெளியில போக சொல்லுங்க. ஏன் இப்படி மரியாதை இல்லாம நடந்துக்கிற? வீட்டுக்கு வந்தவங்கள்ட்ட இப்படியா பேசுவாங்க? பின்ன இவங்க பையன் பண்ண காரியத்துக்கு மாலை போட்டு மரியாதையா பண்ணுவாங்க? தப்பு வந்தா பண்ணா தெரியுமா உனக்கு? அப்படியே இருந்தாலும் அவன் பண்ண தப்புக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க? இப்ப கூட நடந்ததை நினைச்சு மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்காங்க. மன்னிப்பு கேட்டா ஆச்சா? வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஆயிருந்தா இவங்கள பதில் சொல்வாங்க? வாரிசை தொலைச்சிட்டு நாம தான் வேதனைப்பட்டிருப்போம். உங்க மருமகளோட சொந்தம்னு யார் வந்தாலும் எனக்கு அப்படியே திக்கு திக்குன்னு ஆயிடுது. இனிமே யார் உறவும் தேவையில்லை. தயவு செஞ்சு போக சொல்லுங்க. தப்புமா, நடந்த எல்லா பிரச்சனையும் காரணம் உன் மருமகளும் உன் சம்பந்தியமாவும் தான். இவங்க மேல கோவப்பட்டு நம்ம மரியாதை நாமே கெடுத்துக்க கூடாது. உனக்கு சில விஷயங்களை சொல்லி புரிய வைக்க வேண்டியிருக்கு. நீ கீழே போ, நான் இவங்களை அனுப்பிச்சிட்டு வரேன்.